எனக்கு அருமையானவர்களை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலும் உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் என்று அர்த்தம். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று அர்த்தம். நமக்காக வழக்காடுகிறவர் என்று அர்த்தம். இந்த நாட்களில் நமக்கு விரோதமாய் பல யுத்தங்கள் இருக்கிறது. சாத்தான் எங்களோடு கூட யுத்தம் பண்ண நினைக்கிறான். சத்துருக்கள் நம்மளோடு கூட யுத்தம் பண்ண நினைக்கிறார்கள். அவனை அழிக்க வேண்டும், அவனை கெடுக்க வேண்டும், அவனை பூமியில இல்லாமல் நாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அமலேக்கியன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அமலேக்கியனின் கை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் காலமாக இருந்து கொண்டே இருந்ததாம். சத்துரு எப்பொழுதும் தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தான். பல ஆவிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது அவர்களை பெருக விடாதபடிக்கு, அவர்களை வளர விடாதபடிக்கு அந்த சந்ததியை அழிக்க சத்துரு நினைத்தான். பார்வோன் என்ற ஒரு ஆவி ஜனங்களோடு போராடினது. ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். எந்த ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சத்துரு நினைத்தானோ அதே பார்வோனுடைய வீட்டிலேயே கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்து எழுப்பினார், இரட்சகனாக எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலேயே ஒரு காலத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாக சைனா தேசத்தில் கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொலை செய்தார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அநேக மிஷனரிகள் கொல்லப்பட்டார்கள். சைனா தேசத்திலே ஒரு வேதாகமம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பல விதத்திலே வேதத்தை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, சைனாவில் தான் இன்றைக்கு ஒரு பெரிய வேதாகம அங்கே ஒரு பிரஷே இருக்கிறது. அங்கிருந்து தான் அநேக வேதாகமங்கள் அங்கே வெளியே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானானை நோக்கி போகும்போது அமலேக்கியர்கள் வந்து அவர்களோட யுத்தம் பண்ணுகிறான். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அதனாலதான் மோசே கர்த்தருக்கு ஒரு பெயரிட்டான், யெகோவா நிசி. யெகோவா நிசி, எங்கள் தேவன் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணினார், எங்கள் தேவன் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தார், எங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணினார், சத்துருக்களை அழித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களோடு சத்துருக்கள் போராடுகிறார்களா? சாத்தான் உங்களோடு போராடுகிறானா? உங்கள் திருச்சபையை அழிக்க வேண்டும், உங்கள் ஊழியத்தை அழிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும், உங்களோட வளர்ச்சியை நிறுத்த வேண்டும், உங்கள் பெருக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு உங்களோடு போராடுகிறானா? யெகோவா நிசி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சங்கீதம் 35 சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தேவ மனிதன் ஒரு ஜெபம் செய்கிறான். கர்த்தாவே, நீர் என் வழக்காடிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோட யுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிறான். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் போராட வேண்டாம், நீங்கள் மனுஷனோடு சண்டை போட வேண்டாம். உங்களுடைய எதிராளிகளோட நீங்கள் யுத்தம் பண்ணுவதை விட ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னோடு கூட யுத்தம் பண்ணுகளோடு நீ யுத்தம் பண்ணு, என்னோட வழக்காடுகளோடு நீர் வழக்காடும் என்று சொல்லி தேவனோடு நீங்கள் போராடி கொண்டே இருங்கள். தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். ஒரே ராத்திரியில அங்கே சங்கார தூதன் போய் அசிரியர்களை அழித்து போட்டதை பார்க்கிறோம். அதே தேவ தூதன் உங்களுக்காக வழக்காடுவார். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சத்துரு வந்தபோது அங்கே வானத்திலே இருந்து நட்சத்திரங்கள் இறங்கி வந்து சிசராவோடு யுத்தம் பண்ணினது. சிசரா அழிந்தே போனதை பார்க்கிறோம். கண்மலை பெய்தது, அங்கே அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து போட்டதை பார்க்கிறோம். ஆம், என கருமையானவர்களே, சத்துருக்களை ஒரு நாள் நீங்கள் தேடுவீர்கள், அவர்களை காண மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களோட வழக்காடுகிறவர்கள் இல் பொருளாகி விடுவார்கள்.
உங்களுக்காக உங்கள் தேவன் யுத்தம் பண்ணுவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். அவருக்கு பேரே யெகோவா நிசி. தைரியமாய் சொல்லுங்கள், யெகோவா நிசி. என் தேவன் எனக்கு வெற்றி தருவார், எனக்காக தேவன் வழக்காடுவார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஜெயம் தருவார். சொந்து போய் விட்டீர்களா? போராட்டத்தில் களைத்து போய் நிற்கிறீர்களா? ஐயோ, அமலேக்கியன் என்னை நெருக்கிறான்னு நினைக்கிறீர்களா? பெரிசியர்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறான்னு நினைக்கிறீர்களா? பார்வோனின் ஆவிகள் என்னை ஒடுக்க நினைக்கிறது என்று நினைக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யெகோவா நிசி என்று நீங்களும் முழக்கமிடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, யெகோவா நிசியே, எங்களுக்காக நீர் வழக்காடுகிறவர். சத்துருக்கள் எங்களை நெருக்க பார்க்கிறார்கள், ஒடுக்க பார்க்கிறார்கள், எங்களுடைய நன்மையை கெடுக்க நினைக்கிறார்கள். ஆனாலும் தேவனே, நீர் எங்களோடு கூடந்து எங்களுக்காக வழக்காடும். எங்களோடு யார் யார் வழக்காடுகிறார்களோ தேவனே அவர்களோடு வழக்காடும். எங்களோடு யார் யுத்தம் பண்ணுகிறார்களோ நீரே யுத்தம் பண்ணும். ஆண்டவரே, எங்களை அழிக்க நினைக்கிறவர்கள், ஆண்டவரே எங்களை கெடுக்க நினைக்கிறவர்களோடு நீரே யுத்தம் பண்ணுவீரா. யெகோவா நிசி, வெற்றி தருகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க இருந்து நடத்துங்க. ஜெயத்தின் தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யெகோவா நிசி ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். God bless you.